என்னது கேட்ஃபிஷ்ஷு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேருந்து கீழே விழுந்துருச்சா? ஆமாங்க கைஸ், அப்படி தான் நமக்கு வீட்டிலேருந்து ஃபோன் வந்தது. சரி அவசரமாக வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸை பார்த்தா ரெட்டைல் மட்டும்தான் இருக்குது. கேட்டால் இந்த பின்னாடி வழியாக வந்து ஒயிட் அல்பினோ கேட்ஃபிஷ் வந்து எக்கரி குடிச்சிச்சு. அதை குடிச்சிட்டு இந்த வழியாக அப்படியே நெளிஞ்சு வந்தது அப்படின்னு சொன்னாங்க. சரி மீன் எங்கன்னு கேட்டதுக்கு அதை தான் பிடிச்சி கஷ்டப்பட்டு இந்த டப்பில் போட்டு வச்சிருக்கோம். நாங்கள் மீனை பார்க்கறதுக்கே வந்து உயிரோட இருக்கான்னு தெரியல. என்ன தொங்கிருச்சு? ஏய் டாமி எந்திரி ஏய் அப்படின்ட்டு தட்டினோடனே தான் அதுக்கு உயிரே வந்தது. அதுக்கப்புறம் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் அந்த வாட்டர் பார்த்தாலே தெரியும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நான் அதை உடனே போயிட்டு ஒரு நெட்டு வாங்கிட்டு வந்துட்டேன், அதை கவர் பண்ணிடலான்ட்டு. ஏன்னா அது எப்போ வேணாலும் எகிரி குதிக்கலாம். ஸோ அதனால் உடனே கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து ஃபிஷ் எடுத்து நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே விட்டுட்டு க்ளீன் பண்ணி தான் விட்டேன், அப்படியே விடல. அந்த டஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு அதை மேலே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜென்ரல் மெடிசன் நம்மக்கிட்ட ஒன்று இருந்தது. ஸோ அதை தான் வந்து எடுத்து ஒரு 3 டாப்ஸ் வந்து அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா அந்த வாட்டரை கலக்கி விட்டுட்டேன். ஸோ அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஏதாச்சும் எக்ஸ்டர்னலாக அடிபட்டிருந்தால் இது கொஞ்சம் சரி பண்ணிடும். சரி அதுக்கப்புறம் வந்து மோட்டர்லாம் ஆன் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன் கைஸ். இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. ஏன்னா மழை வந்து ஹெவியாக பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் டெம்பரரியாக அதை மேலே வச்சுட்டு அந்த தெர்மோகோல்லாம் வச்சுட்டேன். அதே மாதிரி நம்ம அலிகேட்டர் காருக்கு வந்து நான் கவர் பண்ணலை. அதை வந்து அந்த நெட்டை வந்து இங்கே மேலே தான் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போதைக்கு அலிகேட்டர் கார் வந்து எகிற மாதிரி தெரியல. பட் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? டாடா, டேக் கேர், பாய்.